கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இதனால் இந்த கால வேளையிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தபடியே நமக்கு தருகிற வார்த்தை யாத்திராகமம் 33 அதிகாரம் 14வது வசனம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவதேசங்களாக நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். ஒரு பிரதானமான சத்தியத்தை தேவன் நமக்கு தெரியப்படுத்துகிறார். இந்த வசனத்தின் ஆசீர்வாதங்கள் நாம் மிகவும் வாஞ்சிக்கிற ஒரு பிரதானமான ஆசீர்வாதம். கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்ல வேண்டும். கர்த்தருடைய இளைப்பாறுதல் இம்மையிலும் மறுமையிலும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மறுமையிலே கர்த்தரோடு கூட நித்திய ஜீவனிலே தேவர்களாகி நாம் வாழும் பொழுது நாம் பெற்றுக்கொள்ளுகிற இளைப்பாறுதலை இம்மையிலும் தெய்வம் நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்க்கையில எந்த யுத்தமும் இல்லாமல், போராட்டம் இல்லாமல் நாம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரால் அருளப்படுகிற அந்த இளைப்பாறுதலை நிச்சயமாய் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய தேவன் அதை நமக்கு தர, இன்மைக்கும் மறுமையிலும் அதை நமக்கு தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். தாவீதின் வாழ்க்கையில வசனம் சொல்லுகிறது, யுத்தமில்லாத இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளையிட்டார் என்று. அப்ப மறுமையில் மட்டுமல்ல, இன்மையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து ஒரு யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை நம்முடைய தேவனால் நமக்கு தர முடியும். அதுதான் புதிய பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து செல்கிறேன் என்று. அவர் நமக்கு தந்த அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழும் பொழுது தேவனால் அருளப்பட்ட அந்த இளைப்பாறுதலை இம்மையிலே நாம் சுதந்திரித்த தேவ பிள்ளைகளால் நம்மால் வாழ முடியும். இம்மையிலும் அந்த இளைப்பாறுதலை நம்மால் அனுபவிக்க முடியும். இம்மையிலே தேவனுடைய இளைப்பாறுதலை அனுபவிக்கிற கர்த்தருடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்டு இளைப்பாறுதலாய் வாழ்கிற தேவ பிள்ளைகள் நிச்சயமாய் மறுமையிலும் கர்த்தரோடு கூட நித்தியமாக நித்திய ஜீவனிலே ஒரு பரிபூர்ண சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள். இது கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற மேலான பாக்கியம். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும்னா இந்த வசனம் அதற்கான பதிலை தெளிவாக சொல்கிறது. நமக்கு முன்பாக கர்த்தர் செல்ல வேண்டும், அவருடைய சமூகம் செல்ல வேண்டும். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். இதுதான் கர்த்தர் இன்று நமக்கு தருகிற வாக்குத்தத்தம். இந்த ரெண்டு காரியமே கர்த்தர் செய்கிறது. அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக சென்று அவர் நமக்கு இளைப்பாறுதலை தர வேண்டும். இப்ப இந்த இரண்டு ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டுமானால், கர்த்தர் நமக்கு முன்பாக சென்று நமக்கு இளைப்பாறுதலை இம்மையிலும் மறுமையிலும் தர வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த வசனத்தை கர்த்தர் யாரிடம் சொன்னார் தெரியுமா? மோசே கிட்ட. என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று கர்த்தரால் சாட்சி பெற்ற மோசே கிட்ட ஆண்டவர் சொன்னார். எந்த இடத்துல சொல்றார் தெரியுமா? மோசே கர்த்தரை நோக்கி ஒரு விண்ணப்பம் பண்ணுவான். அதன் பிற்பாடுதான் கர்த்தர் இந்த வசனத்தை சொல்லுகிறார். அப்படி மோசே கர்த்தரை நோக்கி சொன்ன காரியம் என்ன தெரியுமா? இதற்கு முந்தின வசனத்துல நம்ம தியானிச்சோம்னா, ஆண்டவரே உடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உண்மை அறிவதற்கும் உம்முடைய கிருபை எனக்கு கிடைப்பதற்கும் உம்முடைய வழி எனக்கு தெரியப்படுத்தும் அப்படின்னு சொல்லி மோசே என்ன பண்றாரு? கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். சிம்பிளா சொல்லணும்னா, ஆண்டவரே நீங்க என் மேல் பாராட்டுகிற கிருபையினால் எனக்கென நீர் வைத்திருக்கிற வழி எனக்கு தெரியப்படுத்தீங்கன்னா நான் உண்மை அறிந்து கொள்வேன். அந்த வழி என்னை இன்னும் உண்மை அறிந்து கொள்ளும்படியா எனக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? மோசே கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். உண்மை இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வாஞ்சிக்கிறார், ஏங்குறான். இதுதான் கர்த்தர் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறான். தேவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலும் காலைதோறும் புதிய கிருபையை தேவன் நமக்கு பாராட்டுகிறார். அது மாத்திரமல்ல, உம்முடைய வழி எனக்கு தெரியப்படுத்தும் என்று மோசே ஜெபித்தானே, அதை தேவன் நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்னவர் தான். தேவனால் நமக்கு தெரியப்படுத்தப்பட்ட அந்த வழி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. யோவான் 14:6 தெளிவாய் இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, அவர் தான் நமக்கு என தேவனால் ஆயத்தப்படுத்தப்பட்ட வழி. அந்த வழியிலே தான் பிதாவாகிய தேவன் வாசம் பண்ணுகிற பரலோக ராஜ்யத்தை நம்மால் சுதந்திரிக்க முடியும். பிதாவை குறித்து இன்னும் நாம் அறிந்து கொள்ள முடியும். அதே வசனத்துல யோவான் 14:6 இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்கிறார், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அந்த வழி இல்லாம பிதாவாகிய தேவனிடத்தில் நம்மால் கிட்டி சேர முடியாது. என்னை கண்டவர் பிதாவை கண்டான் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார். அது மாத்திரமல்ல, வழியை தெரியப்படுத்தும் என்று சொன்ன மோசே அந்த வழியின் மூலமாய் நான் உண்மை அறிந்து கொள்வேன், எனக்கு உண்மை அறிந்து கொள்ளணும், இன்னும் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி மோசே வாஞ்சிக்கிறார். அதையும் தேவன் நமக்கு தெரியப்படுத்துகிறார். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேவன் நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார்.
தேவர்களாகி நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள அவர் வழியிலே நடக்க, அவர் போதித்த பாதையிலே நாம் நடக்க நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நாம் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? தேவனால் தரப்படுகிற கிருபை நிமித்தம் நாம் பிதாவாகிய தேவனை அறிந்து கொள்கிறோம். அவர் நமக்கு பாராட்டுகிற கிருபையை நாம் போக்கடிக்காமல், அதை வீணாக்காமல், பாவம் செய்த கிருபையை போக்கடிக்காமல், தேவனால் பாராட்டப்படுகிற கிருபை நாம் தேவன் நமக்கு தெரியப்படுத்தின நமக்கென ஆயத்தப்படுத்தப்பட்ட வழியாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு பிதாவாகிய தேவனை நாம் அறிந்து கொள்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று நாம் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறான். எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தேவனால் கொடுக்கப்படுகிற கிருபையை பயன்படுத்தி தேவனால் போதிக்கப்பட்ட வழியாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படியாக அவன் செயல்படுகிறானோ அந்த மனுஷன் பிதாவாகிய தேவனை அறிந்து கொள்கிறான். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் தான் கர்த்தருடைய சமூகம் அவனுக்கு முன்பாக செல்லும். இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட சமாதானத்தை பெற்றுக்கொண்டு அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனுக்கென கொடுத்த இளைப்பாறுதலை அவனால் சுதந்திரிக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா தேவப்பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையை மாற வேண்டும். அப்படிப்பட்ட கர்த்தருக்கு பிரியமான கிரியைகளை நடப்பிக்கிற தேவப்பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில நமக்கு முன்பாக கர்த்தருடைய சமூகம் செல்லும். கர்த்தருக்கு பயப்படும் பயம் நமக்கு முன்பாக செல்லும். எந்த ஒரு வல்லமையும் நமக்கு முன்பாக எதிர்த்து நிற்காது. ஏன்னா நமக்கு முன்பாக கர்த்தர் இருக்கிறார். அவர் நமக்கு முன்பாக சென்று போனலான செவையாக்குவார். அவர் நமக்கு முன்பாக சென்று சத்துருக்களை துரத்தி அவர்களை சங்கரித்து போடுவார். அவர் நமக்கு முன்பாக சென்று நமக்கு ஆயத்தப்படுத்தின சுதந்திரத்தை தேவப்பிள்ளைகளாகிய நமக்கு அவர் சுதந்திரமாக ஆசீர்வாதமாக தருவார். இப்படிப்பட்ட எல்லா நன்மைகளையும் வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்தி நம்மிலே சர்வவல்லமையுள்ள தேவன் மகிமைப்படுவது அது நிச்சயம். தேவர்களாகி நாம் இந்த வசனத்தை கீழ்ப்படுத்தி வாழ நாம் நம்மை முழுமையான கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். இதற்காக இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். அழைத்து நோக்கரை அழைத்துப்படுத்துவோம். ஆமென்.